கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். பாடுகள் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நமக்கு எட்டி கசப்பாக கசக்குது. பாடுகளை குறித்து எத்தனை பாடங்களை நம்ம படித்து வந்தாலும் நம்மளால் பாடுகளை பவுலை போல் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதே இல்லை. பாவக்காய் உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் அதோடைய கசப்பு தன்மைக்காக அதை எப்படி விரும்ப முடிகிறது இல்லையோ, அப்படி தான் பாடுகளுடைய கசப்பு அதை விரும்ப முடியாமல் பண்ணுது. ஒருத்தனை தேவ பக்தி உள்ள சிறந்தவனாக மாற்றுறது ஆசீர்வாதங்களும் வசதிகளும் கிடையாது. அவனுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களும் இடுக்கண்களும் இடையூறுகளும் தான். அதனால் பாடுகளை எப்படி புரிஞ்சிக்கிறது, அதை எப்படி நாம் எதிர்கொள்கிறதுன்றத இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம். ஒட்டக சிவிங்கியோடைய பிறப்பு ரொம்பவே வித்தியாசமானது. ஒட்டக சிவிங்கி நின்றுக்கிட்டே குட்டி போடக்கூடிய பழக்கமுடையது. சுமார் 8 அடி உயரத்துலேருந்து அதோடைய குட்டி பூமியில் விழும்போதே பலமாக அடிபட்டுக்கிட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை துவங்குது. குட்டி ஒட்டக சிவிங்கி தன்னுடைய தாயோடைய கருவறையிலிருந்து வெளிவரும்போதே கீழே விழுந்து அடிபடுறத யோசிச்சு பாருங்களேன். கொடுமையான விஷயம் இல்லை? இதை விட கொடுமையான விஷயம் அடுத்தது நடக்கும். தாய் ஒட்டக சிவிங்கி தன்னுடைய குட்டியுடைய கழுத்தை ஒரு சில நிமிஷம் மெதுவாக முத்தமிடும், நாவால் நக்கிவிடும். பின்பு தன்னுடைய நீண்ட கால்களால் குட்டியை ஓங்கி உதைக்கும். குட்டி காற்றில் பறந்து கொஞ்சம் தள்ளி போய் விழும். ஏற்கனவே விழுந்து அடிப்பட்ட வலி கூட மாறாத நிலையில் அடுத்த அடி. தாயோடைய கருவறையிலிருந்து வெளிவரும்போது உடம்போட ஒட்டியிருந்த ஈரம் கூட காயலை. வலியோட தடுமாறி எழுந்து நிற்க முயற்சி செய்யும். ஆனாலும் மறுபடியும் தடுமாறி கீழே விழுந்துடும். மறுபடியும் தாய் உதைக்கும். குட்டி எழுந்து நிற்க முயற்சி செய்யும். ஆனால் மறுபடியும் கீழே விழுந்துடும். குட்டி சுயமாக சொந்த காலில் எழும்பி நிற்கிற வரையும் தாய் உதைச்சிக்கிட்டே இருக்கும். காட்டில் உழவக்கூடிய சிங்கம், புலி, ஓநாய் போல விலங்குகளுக்கு ஒட்டகச்சிவிங்கியோடைய மாம்சம் ரொம்ப அலாதி பிரியம். நடக்க தெரியாத குட்டியாக இருந்தால் இது அந்த விலங்குகளுக்கு இரையாகிடும் அப்படின்னு பயந்துட்டே தாய் தன்னுடைய குட்டியை உதச்சி நடக்க கற்றுக் கொடுக்கும். ஓரிரு நாட்களில் குட்டி ஒட்டக சிவிங்கி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிரும். இந்த உலகத்தில் மற்ற உயிர்களோட உயிர் வாழ வேணும்னா வலியை தாங்கிக்கிட்டு போராடணும் அப்படின்ற உண்மையை பிறந்த நாளில் இருந்தே தன்னுடைய குட்டிகளுக்கு ஒட்டக சிவிங்கி கற்றுக் கொடுக்குது. குட்டி ஒட்டக சிவிங்கி கீழே விழுந்ததால் அதுக்கு பட்ட வலி தீர்ற வரையும் ஓய்வு எடுத்திருந்தா மற்ற காட்டு விலங்குகளுக்கு அது இரையாகி இருந்திருக்கும். ஆனால் அதனுடைய தாய் வலியை தாண்டி வெற்றியை பெறக்கூடிய சூட்சமத்தை சொல்லி கொடுத்து சூழ்நிலைக்கு ஏற்ற வாழ்வை கற்றுக் கொடுத்து அதுக்கு உதவி செய்யுது. ஆம் பிரியமானவர்களே, பாடுகள் மட்டுமே நம்மளை முழு மனிதனாக்கும், நம்மளை உருவாக்கும். இதை நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை உதாரணத்திலிருந்து நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்ததுன்னு எபிரேயர் 2:10 சொல்லப்பட்டிருக்குது. ஆமாங்க, நம்மளுடைய இரட்சிப்பின் அதிபதி பல உபத்திரவங்களை அனுபவிச்சார். அதனுடைய விளைவு நமக்கு இரட்சிப்பு வந்துச்சு. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள்னு எபிரேயர் 12:2-3 நாம் எப்படி பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. என்னதான் பாடுகள் வந்தாலும் நமக்கு ஆறுதல்னு ஒன்று இருக்குதுன்றதை நாம் மறக்கக்கூடாது. சிமிர்னா சபையின் தூதனுக்கு உனது கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் நீ படப்போகும் பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது தேவனுக்கு உத்தமமாக வாழ்கிறவனுக்கு நிச்சயம் பாடுகள் இந்த உலகத்தில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இது பிசாசினால் உண்டாயிருக்கக்கூடிய சோதனை. இதுலேயும் மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாக இருக்கும்படிக்கும் சிமிர்னாவுக்கு கர்த்தர் புத்தி சொல்கிறாரு. அப்போது அவன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவான்.
இங்கே சொல்லப்பட்ட துன்பம் சாதாரண உலக கஷ்டங்கள் கிடையாது. அதுக்கு மாறா தேவனுக்கா அவருடைய நாமத்துக்கா அனுபவிக்கக்கூடிய பாடுகளும் பிசாசனுடைய சோதனைகளால் வரக்கூடிய துன்பங்களும் ஆகும். இப்படியான பாடுகள் மத்தியிலையும் பயப்படாமல் இரு, மரண பரியந்தமும் உண்மையா இரு அப்படின்றதே தேவன் தரக்கூடிய நம்பிக்கையாக இருக்குது. அதனால் நாம் பாடுகளுக்கு பயப்படாமல் அடைய போகக்கூடிய மகிமையை மனசில் நிறுத்தி மன மகிழ்ச்சியாக இருப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.